ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் தாங்க ரோஸ். இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறது மெஸ்ஸி பன் ஹேர் ஸ்டைல் தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் ரொம்ப சிம்பிள் மெத்தடில் இந்த ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்துட்ருக்க வியூவர்ஸ், நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ லெட்ஸ் கோ இன்டு த வீடியோ. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா, நான் வந்து ஹேர் க்ரிம்பர் மெஷின் வச்சு நான் ஹேர் ஃபுல்லாக க்ரிம்பிங் பண்ணிக்க போகிறேன். ஸோ இது ஏன் அப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம ஹேர் வந்து கொஞ்சம் வால்யூம் கொடுக்கும். அண்ட் இந்த லுக்குக்கு வந்து கொஞ்சம் வந்து க்ரிம்பிங் இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ரொம்ப ஸ்ட்ரைட் லுக்கோட இந்த மெஷின் யூஸ் பண்ணி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் லுக் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்க மெஷின் பார்த்திங்கன்னா ஹேஸ்பா ஹேர் ப்ரொஃபஷ்னல் க்ரிம்பர் மெஷின். முடியில் வந்து சென்டராக பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு போர்ஷன் எடுத்துகிட்டு அதை நல்லா நீங்கள் மெஷினில் இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி என்னோடய ரெஸ்ட் ஆஃப் முடி எல்லாத்துலேயும் சின்ன செக்ஷனாக எடுத்து நான் இந்த மாதிரி க்ரிம்பிங் மெஷினால் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து நீங்கள் ரொம்ப கரெக்டாக பண்ணணும் அப்படிலாம் இல்லை. கொஞ்சம் நீங்கள் லைட்டாக பண்ணாலே போதும். நீங்கள் இன்னும் ரொம்ப அழுத்துனீங்கன்னா ரொம்ப வேவியாக வரும். ஸோ நான் ரொம்ப வேவியாக பண்ணலை, சும்மா லைட்டாக நான் வந்து வச்சு கொஞ்சம் வேவியாக எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான், ரொம்ப எடுக்கலை. ஸோ இது மாதிரி இந்த சைட் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், முடியோட லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் உங்களுக்கு வந்து பர்ஃப் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்காக இதை நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி இப்போ நான் உங்களுக்கு அடுத்த சைடும் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஸோ இந்த ஹேர் ஸ்டைல் பார்த்திங்கன்னா, நீங்கள் எனி ஃபங்க்ஷன், அதாவது இப்போ பார்த்திங்கன்னா காலேஜ் ஃபேர்வெல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் சாரீ லுக் போட்டாலும் சரி, இல்லை லெஹெங்கா போட்டாலும் சரி, எந்த ட்ரெஸ்னாலும் சரி, இந்தியன் அண்ட் வெஸ்டர்ன் ட்ரெஸ் ரெண்டுக்குமே இந்த ஹேர் ஸ்டைல் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, மொத்தமாக வந்து கொஞ்சம் பர்ஃப் மாதிரி ஃப்ரண்ட்லேருந்து நல்லா நான் வந்து ஹேரை வந்து நல்லா கோம் பண்ணிவிட்டு, ஸோ இந்த மாதிரி என்னோடய இயர் டு இயர் ரெண்டுலேயும் சேமாக நான் என்ன பண்ண போகிறேன், கையை வச்சு அந்த மாதிரி ஒரு பர்ஃப் வந்து எடுக்க போகிறேன். ஸோ எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு வாட்டி நம்ம கோம்பால் இழுத்துக்கலாம். இழுத்ததுக்கப்புறம் நான் ஹேர் பின்னால் ஜஸ்ட் நான் அப்படி பின்னாடி வந்து வச்சு கொஞ்சம் முன்னாடி தள்ளுறேன். ட்விஸ்ட் எதுவும் பண்ணலை, ஜஸ்ட் வச்சுட்டு அப்படியே நான் வந்து ஹேர் பின்னால் செக்யூர் பண்ணிக்கிறேன். அப்படி பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். ஸோ நமக்கு வந்து இது மெஸ்ஸி பன், நீங்கள் தீபிகா படுகோன் கூட பார்த்துருப்பீங்க, ஆக்ட்ரஸ். ஸோ அவங்களோட பன்னும் கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் அவங்க பன்னுமே இருக்கும். பட் நான் எக்ஸாக்டாக அது மாதிரி க்ரியேட் பண்ணல. எனக்கு இந்த மாதிரி அடிக்கடி நான் ஃபங்க்ஷன் போனால் இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் தான் இந்த வீடியோ உங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கேன். இதில் வந்து நீங்கள் லைட்டாக மட்டும் இழுங்க. அண்ட் இடையில கொஞ்சம் ஹேர் ஸ்ப்ரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னொரு வாட்டி நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒவ்வொரு லேயராக எடுத்து விடுங்க. அப்போ தான் அது நல்லா செட் ஆகும். ஸோ நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த இடத்துல தான் நம்மளுக்கு ரொம்ப பொறுமை அவசியம். எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக அதை வந்து நல்லா நீங்கள் எடுத்து விடுறீங்களோ அந்த அளவுக்கு அந்த ஹேர் ஸ்டைல் லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக வரும். ஸோ அது மாதிரி நான் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். ஆனால் சைடில் வந்து நான் ரொம்ப பஃப் எடுக்கல, வெறும் சென்டர் போர்ஷன் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன். சைடில் கொஞ்சமாக அப்படி சப்பட்டியாக தான் விட்டுருக்கேன், அதுதான் நல்லாயிருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் மொத்தமாக நீங்கள் முடியை எடுத்துகிட்டு பின்னாடி பொனட்டெயில் மாதிரி எடுத்துக்கோங்க. ரப்பரால் நல்லா செக்யூர் பண்ணிக்கலாம். அண்ட் செக்யூர் பண்ணதுக்கப்புறம் முடியிலே ரெண்டு பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு, ஸோ எடுத்த பார்ட்டிஷன்லேயுமே அகெயின் ஒரு 2 பார்ட்டிஷன் மாதிரி எடுத்து இந்த மாதிரி நீங்கள் ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். சில பேருக்கு பின்னணுன்னா பின்னிக்கலாம். பேக் சைடில் உங்களுக்கு எந்த மாதிரினாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு லைட்டாக இழுத்துட்டு அதை வந்து யூபினால் செக்யூர் பண்ணிக்கிறேன். இது மெஸ்ஸி பன்னால் ரொம்ப வந்து பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படிலாம் அவசியமே கிடையாது. எந்த அளவுக்கு அது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்கும் அந்த அளவுக்கு லுக்கு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். அதே மாதிரி நான் அடுத்த போர்ஷனில் என்ன பண்ணிக்கிறேன், அடுத்த செக்ஷன் முடியேன் அந்த மாதிரி சேம் நம்ம பண்ண மாதிரி ட்விஸ்ட் பண்ணிவிட்டு அதையும் கொஞ்சம் இழுத்து அதையும் செக்யூர் பண்ணிக்கிறேன். அண்ட் அது பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து கொஞ்சம் முடி என்னது இருக்குது, அதையும் நான் என்ன பண்ணுறேன், குட்டியாக வந்து ட்விஸ்ட் பண்ணி அதையும் நான் செக்யூர் பண்ணிக்கிறேன் பின்னால் யூபினால்.
உங்களுக்கு வந்து முடி நீங்கள் ஹேர் கட் பண்ணலன்னா நோ ப்ராப்ளம். என்னோடது வந்து கொஞ்சம் கட்டிங் ஹேர் கட்னால கொஞ்சம் அங்கங்கே சிலிமிட் இருக்கனால அதையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு பூ டிசைன் மாதிரி பண்ணி ரோஸ் பெட்டல் மாதிரி சின்ன சின்னதாக பண்ணி அதையும் யூபினால் செக்யூர் பண்ணிக்கிறேன். செக்யூர் பண்ணிங்கன்னா இதுலேயே உங்களுக்கு ஓவராலாக லுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நான் வந்து ஆர்டிஃபிஷியல் ஃப்ளார் எடுத்து அதை வந்து என்னோடய பன்னுக்கு கீழே வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி பூலாம் வச்சிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். நிறையா கூட வச்சுக்கலாம், உங்களோட விருப்பம். ஸோ இதுக்கப்புறம் அவுட்ஃபிட்டோட பார்க்கலாம். அவுட்ஃபிட் பார்த்திங்கன்னா ஆர்னமெண்ட், சாரீ இந்த மாதிரி தான் நான் வந்து கெட்டப் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் ஸ்பெஷலி எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே ரொம்ப ரொம்ப சூப்பராக சூட் ஆகும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு அண்ட் உங்களோட பிக்சரை வந்து எனக்கு இன்ஸ்டா பேஜில் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இந்த ஹேர் ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி சூப்பர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பபாய், டாடா, டேக் கேர் அண்ட் லவ் யூ ஆல். பாய்.